என்ன இங்க நிக்கிற? நிச்சயத்துக்கு முக்கியமான ஆளு, பொண்ணோட தாய்மாமா வேற. சீக்கிரம் வாயா. இவன் தான் நிச்சயதார்த்தத்திலேயே முக்கியமான ஆளு. இவன் அடிச்சீங்கன்னா பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகும். திரும்பா என்னடா யார பார்த்துடா என்ன வார்த்தடா பேசடா? என்ன சொல்றேன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய் அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா சொல்லடா. சொல்ல மாட்டேன். ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சான்? இந்த ஊருக்குள்ளே நான் மானஸ்தன் தர்மஸ்தன். என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு விட்டான்டா. என்ன தம்பி விளையாடுறீங்க? விளையாட்டு என்னடா விளையாட்டு? இவன் தான்டா பேச. அவன் பிறவியிலேயே ஊமை. அவன் பேசுறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐயோ மாரிமுத்து, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து அவனுக்கு தான். அதனால கல்யாண செலவுல இருந்து சீர் சின்னத்தை வரைக்கும் எல்லா செலவும் என்னதான். அந்த கடை இங்க வேண்டாப்பனே. ஏன் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுதான். கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து என் பேரன் பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற வரைக்கும் எல்லா செலவும் என்னோட. ஏன் செலவுதான். ஏன் செலவுதான் இல்ல, ஏன் செலவுதான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் போயிடும். தட்டை மாத்துங்க. கட்ட மாட்டிக்க போறாங்க. நிறுத்துங்க. சாப்பா ரெண்டே லைன்ல மேட்டர் முடிக்கிறோம். ஸ்டாப் தி என்கேஜ்மென்ட். ஐ கம் தேர். என் மாப்பிள்ள ஒரு வாயிலா பூச்சி. அவனுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டு தட்டை மாத்துங்க, அப்புறம் தாமாரத்தை மாத்துங்க. குண்டல கேஸ். என்னடா அவசரமா பேசிட்டு? இந்த லெட்டரை படிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த ஆள் பொண்ணுக்கும் வேற எவனுக்கும் கள்ளக்காதல் இருக்கு. ஐயா, கத்திரிக்காயை தொட்டா கூட கண்ணி போயிடும். புடலங்காயை தொட்டா கூட புட்டு விட்டு போயிரும். வெண்டைக்காயை தொட்டா கூட வெண்டு போயிரும். முட்டைக்காயை தொட்டா கூட சுண்டி போயிரும். எங்காவது கோழி முட்டையிட்டு கொசு அடகாக்குமா? இல்ல கொசுதான் முட்டையிட்டு கோழி அடகாக்குமா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு இருக்கீங்க. மேட்டர் வர மாட்டீங்களா? ஓ மேட்டர் வர்றேன் சார். உங்க பொண்ணு கெட்ட பொண்ணு லெட்டர் வந்திருக்கு சார். அதனால மேரேஜ் கேன்சல். வாய முறா. சாமி சொல்லுங்க, குடி கடத்துல என் பொண்ணை பத்தி அவாண்டமா போய் சொல்றீங்க. நீங்க உருப்படிங்களா? என்னதான் நாய் குடுப்படி நடு வீட்டுல இருக்கா? குப்பை வெட்டி தானே போவோம். அந்த பத்தி தானே உங்களுக்கு வரும். என்ன வார்த்தையா சொல்ற? பாத்தீங்களா பெருசு, நீங்க நாயா உங்க குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோமா? அதாவது நீங்க சட்டம் போட வந்திருக்கீங்க. உங்களை இப்படி நான் அசிங்கமா பேசுறதா? ஏதோ உங்க மகனோட ஃப்ரெண்டு மரியாதை கொடுப்பீங்க காப்ப இந்த வீட்டுக்குள்ளே நாங்க வந்தோம். இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? குச்சி ஆட்டி கேளுங்க கேளுங்க. இருறா, கேட்காம விடுவேனா? ஏண்டா உன் வீட்டுல நான் குலோப்ஜாம் சாப்பிட்டேங்கிறது உன் வாயில வந்ததெல்லாம் பேசிடுறதா? ஒன்ன மாதிரி சாக்கடையில விழுந்த சீமா பண்ணி கூட்டம் இல்லடா நாங்க. என்ன எப்படி என்ன நோப்படி? உன்னை யாரு வந்தோன்னு குலோப்ஜாம் லவகன் முழுக்க சொன்னது? இதான் உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம். இந்த ஏரியாவுல தான் நாம கொஞ்சம் வீக் ஆயிட்டோமோ. ஒண்ணு வீக் ஆகல, விட மாட்டேன். ஏய் மாரிமுத்து, எப்படி என் கூட்டு பெருசு பல்லடி அடிக்குது? முடிஞ்சா நீ அடிச்சு பாரு. டிக்கி வாய மூடுறா. ஊரை சுத்திட்டு பொறித்தனை பண்ணிட்டு இருந்த உங்க வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறது? நம்ம சத்திய ஊர் பொறுக்கீங்களா, தெரு பொறுக்கீங்களா, ரவுடிங்களா? அது மட்டுமா கேரத்தாத்தாவோட கோண பேர உன் மகனோட ஃப்ரெண்டுங்கிறதால விட்டு வைக்கிறேன். இல்லன்னா இவனை வாசப்படியில் வச்சா வெட்டி எரிஞ்சிருப்பேன். புது பணக்கார பேரு யாருமே கட்டாதவன் பொண்ணு என் பேரனுக்கு கட்ட வந்தது. உன்னை தடியால அடிச்சே கொள்றான்டா. இந்த கம்ப தூக்க கூட உடம்புல சக்தி எல்லாம் என்ன அடிக்க போறியா? ஏண்டா இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து எங்க அப்பா மேல கை வச்ச உன்னை என்னடா கார்பரேஷன்ல பண்ணிய பிடிச்ச மாதிரி பிடிக்கிறீங்க? டேய் அலிபாபா, எங்கடா என்னைய பார்சல் பண்ற? எல்லாம் நல்லதுக்கு தான் மாமு. வாங்கடா.
ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடும்போது தடுக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியாது தடுக்கிறீங்க. என்னையா பேசுற? ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடுறப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அட போ. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க காலம் நடப்பாங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா. என்னத்தையா பேசுறது? எங்க அப்பா மேல எப்படி கை அறிவுப்பட்ட திறமா பேசுறா. நான் அடிக்க போனேன், அந்த எதிரிகளும் குதிச்சோம், நான் பிடிக்க போன கீழே வந்துட்டான். நான் என்ன பண்றது? ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நடக்க போற நல்ல காரியம் கெட்டு போயிடும். பெரிய மனுஷன் கொஞ்சம் கேளுங்கய்யா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறது பார்த்தா ஒட்டிக்கான போட்டுருக்கு. ஒட்டிக்கிட்டாருன்னா பிரிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணோட அப்பன் தடுப்பூசி படம் இருக்கல்ல, அவனை குட்டு குட்டுன்னு ஓடி போய் அவன் முகரையில புலாக்குன்னு ஒண்ணு கொடு. வயசா எப்படி குட்டுன்னு ஓடி போய் புலாக்குன்னு குத்துறது. அப்ப அந்த பொண்ணை கிடைக்கு போ. இங்க பாரு, சாமதான பேத மூணை யூஸ் பண்ணியாச்சு. இனி யூஸ் பண்ணாது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இது என்ன தைரியம் தான் இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பேன். முகத்தை பார்த்து சொல்லுங்க, இவனா தப்பானவோ? ஐயோ மாமா, நம்ம இந்து நல்ல இந்து, இவர் சொன்ன இந்து வேற. ஆமா, அது கருப்பு. உங்களை பத்தி யார் யாரும் தப்பா சொன்னாங்க, அப்பதான் நான் நம்பல. இப்ப நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஐயோ இந்து, இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன். எங்க அப்பாவையே கை நீட்டி அடிச்சிட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீ என்ன அனாவசியம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன். டேய், நான் சொல்றேன், மரியாதை வெளியே போ. யார பாத்திர வெளியே போன்னு சொல்ற? வெட்கம் இல்லாம என் பொண்ணு நிச்சயம் பண்ணிக்கன்னு சொன்னது நீ தானடா. அப்பா இருங்க. ஐயோ மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னால என் பொண்ணை பத்தி தப்பா பேச உன்னை நம்பி எப்ப என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? அவளை பால் கணக்கை பிடிச்சி தள்ளுவாங்க தழுவ தவிர ஒரு ஐயோக்கனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இல்ல மாமா, இங்க என்ன? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போ வெளியே. இல்ல மாமா, நான் வெளியே. அவன்கிட்ட கெஞ்சி இருங்கப்பா. என்ன பாடா? இல்லப்பா. இப்படி தாய்மாமன் கூட பார்க்காம காலை ஒடிச்சு படுக்க வச்சிருக்கு. இது உனக்கே நல்லா இருக்கா? இவர் பண்ண வேலையில என் நிச்சயதார்த்தமே நின்னு கல்யாண வாழ்க்கையை பாழா போச்சு. நானும் 2 மாசமா வெயிட் பண்ணி பாக்குறேன். நீங்க யாரும் நடந்ததை மறந்துட்டு போய் சம்பந்தமே பேச மாட்டேங்கிறீங்க. இனிமே என்னால பொறுக்க முடியாதுப்பா. என்னது பொறுக்க முடியாதா? முடியாது. அவன் என்ன வார்த்தை பேசி இருக்கிறான்? அவன் முகத்துல முடிச்சு எப்படி சம்பந்தம் கேட்பேன்? பேரவத்து, என் செல்ல பேர ஆசைப்படுறான்டா. அடே, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி அப்படி கழுத்து கொன்னுடுவேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, முதல்ல எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இந்து இல்ல, என் அக்கா மக சரசாதேவி. அப்ப மாப்பிள்ளை யாரு? நீதான். ஐயோ, அதெல்லாம் பொண்ணு இல்லையா, புண்ணு. மாப்பிள்ளை என் காலை ஒடிச்சதுக்கு பதிலா என் காதை செவிடாக்கிக்கலாம். இந்த கன்றாவியெல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. ஏங்க, உங்க அக்கா மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் மக வாழ்க்கை கெடுக்காதீங்க. சும்மா நான் சொன்னதுதான். வர புதன்கிழமை என் அக்கா பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. வெளியே வருவாயா, வீலே வெளிச்சம் வருவாயா, இரவிலே தவிக்க விடுவாயா? ஏமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்கே. அதை நினைச்சாதாமா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, மாப்பிள்ளை எந்த சூழ்நிலையில அப்படி நடந்துட்டாரு? பாவம். நீ வாய முடுறா. என்ன அடிச்சதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா 4 பேருக்கு முன்னால என் பொண்ணை பத்தி தப்பா பேசினானுங்க பார், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்ம வச்சு கழுத்துறதுல பரம்பரை தானே அவங்க பரம்பரை. ஐயா, உங்களை பாக்குறது ஒருத்தர் வந்திருக்காரு. நான் இந்துவை பார்க்கலான்னு வந்தேன்.
ஏண்டா என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும். மாமா நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. டேய், எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் கிட்ட பேச நான் தயாரா இல்ல. உண்மை தெரியாம நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம்? இந்து நானே ஏற்கனவே காதல் வச்சிட்டோம். அது தெரியாம நீ எங்க எதுவும் அப்பா பேசாத, முதல்ல வெளியே போ. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன பேச விடாம நீங்களே. சரி விடுங்க, நான் இந்து கிட்டே பேசிக்கிறேன். இந்து என்னடா பார்த்து பேசாம நிக்கிற? அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. ஹலோ, வெளியே போங்க. யோ விடியா, முதல்ல வெளியே போங்க. இந்து கிட்ட பேச. ஆ.